சென்ற ஆட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் நல்லா பண்ணாங்க. கரண்ட் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்னடானா ஒரு நாளைக்கு 10 வாட்டி கரண்ட் கட் ஆகுதுங்க. நைட்டில் இப்போ தூங்க முடியலங்க. நான் ஓட்டு வீட்டில் இருக்கிறேங்க. நான் கஷ்டப்படுற ஆள் ஓட்டு வீட்டில் இருக்கிறேன். நானும் ரீல்ஸ் போடுறவன் தான், எனக்கு தெரியும். அந்த ரீல்ஸ் போகிறது எல்லாமே பேமெண்ட் தான். நார்மலாக யாரும் சும்மாலாம் ஒன்றும் போட மாட்டாங்க. அதான் எல்லாமே யாரும் போட மாட்டாங்க. அந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸே எடுத்து போட்டுடுறாங்க. ஓய்வு திட்டம் அவங்களும் கொண்டு வரல. டிஎம்கேல எடப்பாடியாரும் கொண்டு வரல. இவரும் சொன்னார், ஆனால் செய்யலை. இதை கண்டு செஞ்சாருனாக்கா நெக்ஸ்ட் சிஎம் இருப்பார். இல்லாட்டி மக்களை அவரை இறக்கிடுவாங்க. அரசாங்க ஊழியர்கள் 99% அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் குறைச்சிடுவாங்க. அவரை தளபதி நெக்ஸ்ட் சிஎம் ஆக்க மாட்டாங்க. இது என்னோட கருத்து. எங்களுக்கு இந்த மாதம் போன மாதம் கம்மியாக இருந்தது. இந்த மாதம் கொஞ்சம் வெயில் அதிகமாகிறதுனால ஒரு 700 கிட்ட இது ஆகுது. அதுக்கு முற்றிலும் நீங்கள் தான் காரணம் சார். ஆமாம், நாங்கள் தான் சார் காரணம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர் அந்த ஆட்சியில் அறிவிச்சுக்கிறது 500 யூனிட்டுக்குள்ளே வந்தால் 200 யூனிட் ஃப்ரீன்னு அறிவிச்சுக்கிறாங்க. மேபி இந்த மாதம் எங்களுக்கு கம்மியாக வரும். அப்போ எங்களுக்கு அது கம்மியாகணும். ஏன்னா சில பேர் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இப்போ இந்த தாவேக அரசுல 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இப்பவுமே 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கிறப்போ எவ்வளவு கட்டிட்டு இருக்காங்களோ அதோட அதிகமாக தான் கட்டிட்டு இருக்கோம். பல விமர்சனங்கள் இருக்கு. உங்களுக்கு உங்க வீட்டில் எவ்வளவு கரண்ட் பில் வருது? கட்டுப்படியா இருக்கா? 2 times ஆயிருக்கு. ஆக்சுவலாக 4000 to 5000 கட்டிட்டு இருந்தோம். லாஸ்ட் பில் பார்த்தீங்கன்னா 10,800 ரூபாய். உங்களுக்கு எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கா? அதிகமாக தான் இருக்கு. டிஎம்கே பீரியட்ல எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க? அதான் 4000 to 5000. அதுதான் என்னோட ஆவரேஜ். ஈவன் பீக் சம்மராக இருந்தால் கூட மேக்ஸிமம் 5000 5500 வரும். இப்போ சென்ற ஆட்சி ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் நல்லா பண்ணாங்க. கரண்ட் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்னடானா ஒரு நாளைக்கு 10 வாட்டி கரண்ட் கட் ஆகுதுங்க. நைட்டில் இப்போ தூங்க முடியலங்க. நான் ஓட்டு வீட்டில் இருக்கிறேங்க. நான் கஷ்டப்படுற ஆள் ஓட்டு வீட்டில் இருக்கிறேன். இப்போ இவர் நான் எல்லாத்தையும் முடிஞ்சு அப்படி இப்படின்லாம் ஒரு டைலாக்லாம் விட்றாரு. இது எதுங்க இது? இவர் இப்போ வராமே இருந்துக்கலாமாங்க. இப்போ 2500 ரூபாய் தரேன்னாரு. எதுங்க இப்போ 2000 ரூபாய் தரேன்னு சொல்லணும்? அவரு தரவே இல்லையாங்க. கேட்டால் ஒரு வருஷம் கழிச்சு வாயா, ஒரு வருஷம் கழிச்சு நீ வா. ஏன் இப்போயா வந்தா? இப்போ எதுக்குடா வந்தா நீ தம் தூண்டுறா? நீ சின்ன பையன். நீ எங்கள் தலைவர்கிட்ட மூட முடியுமா? அநியாயத்துக்கு கொள்ளாடித்து வந்துக்கிறான். 7500 கோடி சொத்து வச்சுன்னுக்கிறான். கேட்டால் 6000 கோடி கணக்கு கொடுத்துக்கிறான். அந்த மாதிரி ஏமாத்துக்காரன் இவன். இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லை, எப்படி அதிகமாக பே பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதே மாதிரி இல்லை, அதை விட அதிகமாக கட்டுறோம். ஸோ அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த மீட்டர் செக்கிங்கில் ஏதோ ஃபால்ஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸில் ஏதோ ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது எவ்வளோ கரெக்டுன்னு தெரியல. சார்ஜஸ் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஸ்லாப் ரேட்ஸ் அதிகமாக மாறி இருக்கா என்னன்றதெல்லாம் இன்னும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தலை. அது கரெக்டாக தெரிஞ்சால் தான் தெரியும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, எதனால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இது வரலும் எந்த ஒரு ஆஃபரும் வரல. அதை பற்றி எலிஜிபிள் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் எதனால இந்த இதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இப்போ நாங்கள் பேசுகிறப்போ என்ன சொன்னாங்கன்னா 100 யூனிட் இருந்தப்போ எவ்வளோ நாங்கள் கட்டினோமோ அதை விட அதிகமாக கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க? மாதம் கம்மியாக தான் கட்டியிருந்தேன். இந்த மாதம் அதிகமாக தான் கட்டியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஜிபேல பே பண்ணதான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்கள் இந்த பணம் அப்படி போகிறது? நிறைய பேர் கஷ்டம் தான் படுறாங்க. இதை பற்றி கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருந்தாக்கா இபி ஆஃபீஸ்லேயே கேட்குறது கவுண்டரில் பே பண்ணுறப்போ கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, ஸ்கூலில் இவ்வளோ அமௌண்ட் தான் கட்டினான்ட்டு. எந்த ஸ்கூல்லையும் சரி போர்டு போட்டிருக்காங்க, கட்ட சொல்லுங்க. நான் பக்கா தளபதி விஜய் ரசிகர் தான். நான் ஃபோட்டோ கூட காட்டுறேன், அவர் கூட ஃபோட்டோ எடுத்தது. எல்லாம் அறிக்கை விடுறாங்க, செயலில் கிடையாது. பயங்கரமாக இருக்குது. நான் விஜயை பார்த்தா தளபதியை பார்த்தா நேரில் கேட்குறேன்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நான் அடுத்த இந்த செக்ரட்டரியேட்டில் இந்த மீட்டிங் நடக்குதுங்களா, சட்டசபை கூட்டத்தொடர், இது முடிச்ச பிறகு ராஜ்மோகன் பிரதர் போய் பார்க்க போகிறேன். நான் பார்த்துட்டு எந்த கல்விலையும் எந்த பள்ளியிலையும் நீங்கள் சொன்ன அறிக்கை ஸ்ட்ரக்சராக போட்டிருக்காங்க காட்ட சொல்லுங்கன்னு. ஏன்னா நானும் தனியார் பள்ளியில் என் பையனை படிக்க வச்சுருக்கேன். 1 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிசிப்ட் கூட நான் காட்டுவேன். இவ்வளோ தான் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? இதை பற்றி பேப்பரில் போட்டிருக்காங்களா? அதை பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஆனால் செயல் கிடையாது. சொல்கிறது தான் சரி, எல்லாம் பேச்சாக தான் இருக்குது. டிஎம் காட்சியில் அதை விட பேச்சாக தான் இருக்குது, செயல் கிடையாது. கடைசி மூமெண்ட்டில் தான் மக்கள் கவர் பண்ணுறதுக்கோசம் பண்ணியிருக்காங்க தவிர எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது.
200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு பயன்படுதா? இல்லைங்க எங்களுக்கு கிடையாதுங்க. அது பணக்காரன் தாங்க. அது பணக்காரன் தாங்க. அந்த 200 யூனிட் பணக்காரன் தாங்க. அவன் தாங்க இப்போ யாரும் ஓட்டு போட்ட மக்கள் யாருமே அது பிரயோஜனமே இல்லைங்க. எல்லாமே கஷ்டப்பட்டு தாங்கிறான். ஏழை ஜனம் இன்னும் ஏழையாக தான் இன்னும் ஏழையாக தான் ஆயின்னு போயினுது. அந்த 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 இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது எல்லாமே வேஸ்ட்டுங்க. அவன் சொன்ன எல்லா வாக்குறுதியும் ஒன்றுமே அவனால் பண்ண முடியாது. ஏன் இப்போ ஏன் கொடுக்க முடியாது? எதுக்கு நீ வரணும் நீன்ற வந்து 1 வருஷம் கழிச்சு தரேன்றான். 1 வருஷம் கழிச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு நீ வாடா. ஏன்டா இப்போ ஏன்டா வந்தா? எதுக்கு நீ வரணும்? அதனால் இப்போ இது ஒன்றுமே பிரயோஜனமே இல்லைங்க. இதே போன ஆட்சியில் நல்லா பண்ணாங்க. குறைஞ்சது உங்களுக்கு காசு குறைச்சி கண்டிப்பாக அது குறைஞ்சி தான் வந்தது. அது ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, வீட்டுக்கு வந்து கணக்கீடு பண்ணுறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு. அது அவங்க சரி செய்யல. போன மே மாதம் இதே குறை இருந்தது. நான் புகார் தெரிவித்து 15 நாள் பொறுத்து தான் வந்தாங்க. அது ஆக்சுவலாக 91வது நாள் தான் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக இன்னுமே யாருக்கும் அது கன்ஃபியூஸில் தான் இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது இன்னும் சில பேர் வந்து நான் ரீல்ஸ்லேயே பார்க்குறேன், அது இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை எங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து சேஞ்சே ஆகலை. நார்மலாக எவ்வளோ கட்டுறோமோ அதே தான் கிராஜுவலாக கட்டிகிட்டு இருக்கோம். இந்த மே மந்த்னால இப்போ 2 மந்த்ஸாக வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டியிருக்கோம். சம்மர் டைம்ங்கிறதுனாலயோ? அது சம்மர் டைம் ஆக்சுவலாக வரது தான். ஏன்னா லாஸ்ட் மந்த்து நான் சம்மர் டைம் அப்போ 5000லாம் போச்சு. இந்த வாட்டி சம்மர் டைம் அப்போ 4000 வந்துச்சு. ஸோ அதுக்கும் அந்த 200 யூனிட் ஃப்ரீக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இன்னும் அது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. மேபி ரூரல் ஏரியாவில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 200 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா அவங்களுக்கு தான் கம்மியாகும். 200 சில பாட்டிமார் அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 200 யூனிட்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம பார்த்தோம்னா கம்மியாக தெரியும் மேபி. ஆனால் நான் எங்கள் ஊரில் கேட்ட வரைக்குமே வந்து நார்மலாக தான் இருக்குன்றாங்க. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. எப்போ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த தினக்கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்களா சார், அவங்களுக்கு மிடில் கிளாஸ்க்குலாம் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லோ இன்கம் இருக்கிற சென்னை ஏரியாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஏசியாவது வீட்டில் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படின்னும் போது அந்த 200 யூனிட்டுக்குள்ளே வருமானது சந்தேகம் தான். அப்படின்னும் போது அது பெருசாக பிரயோஜனப்படாது சென்னை மாதிரி ஏரியாவில். மேபி வில்லேஜில் ரூரலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அங்கே கேட்டால் தான் தெரியும். போக தான் தெரியும் அவங்க என்ன கரெக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அது கரெக்டாக இருக்கா என்னன்றது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு எதுவும் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இல்லை. அவங்க கரெக்டாக அதை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு தான் தோணுது. அப்படி இருந்தால் அந்த மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ வரும். 100 யூனிட் ஃப்ரீ இருந்த போது இருந்த காஸ்ட்டோட அதிகமாக வரக்கூடாது. அப்போ 200 யூனிட் இருக்கும் போது அது வருதுன்னா அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த கால்குலேஷன்ஸை மக்கள் புரிகிற மாதிரி அவங்க தெரியப்படுத்தணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே தான் கண்டினியூ ஆகுனா பெருசாக யூஸ் இருக்காது. இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா மக்களுக்கு இந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதை பேஸ் பண்ணி நம்பிக்கை வரும்ன்றது தோணலை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து நடக்காத மாதிரி தான் தோணும். எல்லாரும் மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, அவ்வளோ. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஓய்வு திட்டம் அவங்களும் கொண்டு வரல. டிஎம்கேல எடப்பாடியாரும் கொண்டு வரல. இவரும் சொன்னார் ஆனால் செய்யலை. இதை கண்டிப்பாக செஞ்சாருனாக்கா நெக்ஸ்ட் சிஎம் இருப்பார். இல்லாட்டி மக்களை அவரை இறக்கிடுவாங்க. அரசாங்க ஊழியர்கள் 99% அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் குறைச்சிடுவாங்க. அவரை தளபதி வந்து நெக்ஸ்ட் சிஎம் ஆக்க மாட்டாங்க. இது என்னோட கருத்து. நீங்கள் இப்போ சொல்கிற அந்த ஸ்கூல் விஷயமாகட்டும், இந்த இபி விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி வந்து மக்களுடைய நம்பிக்கையை போக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போக்குங்க. செயல்படுத்தினாக்கா அப்போ கொஞ்சம் நிலை நிற்கும். நான் போய் கேட்டேன், இது பிரின்சிபால்கிட்டே கேட்டேன், எங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க, அமைச்சர் சொல்லியிருக்காருங்க, இதை பற்றி நீங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை போர்டில் போடுவேலாம் கேட்டதுக்கு, இல்லை சார் இது சிபிஎஸ்சி ஸ்கூலு, நான் சிபிஎஸ்சிக்கு மட்டும்தான் இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்ட்டு அந்த ஜியோ காட்டுங்கன்னு நான் கேட்டேன். எங்களுக்கே வரல சார்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 100 யூனிட் ஃப்ரீ அந்த திட்டத்தில் கட்டிட்டு இருக்கிறப்போ எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க? எனக்கு பர்சனலாக நான் மாதம் கட்டிட்டு தான் இருக்கேன். ஜிபேல தான் கட்டுறேன். மாறவே இல்லையோ? எனக்கு என்னமோ மாறின மாதிரிலாம் தெரில. அப்படியே தான் இருக்குது, கிராஜுவலாக தான் இருக்குது. ஆனால் எதுவும் மாறின மாதிரி தெரியல. இப்போ இந்த 200 யூனிட் திட்டம் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக ரூரல் ஏரியா பீப்புள்ஸ் தான் பயப்படுவாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நல்லா ஏசியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆடம்பரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ கட்டி தான் ஆகணும் பில்லு. ஸோ ரூரல் ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வயசானவங்க இருப்பாங்க, விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க, ரொம்ப லோ ஏர்ன் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 200 யூனிட்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். மேபி நம்ம ரூரல் ஏரியாஸில் போய் நம்ம இன்னும் டீப்பாக இறங்கி கேட்டால் தெரியும். சும்மா அந்த ரீல்ஸில் பார்த்துட்டு எனக்கு வரல 200 யூனிட் ஃப்ரீயாக வரலன்னு சொல்கிறத விட ரூரல் ஏரியாவில் போய் கேட்டால் நமக்கு டீட்டெயில் தெரியும். இப்போ ஒரு சீரியல் நடிகை வந்து அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எங்களுக்கு வந்து இந்த மாதம் போன மாதம் கம்மியாக இருந்தது. இந்த மாதம் கொஞ்சம் வெயில் அதிகமாகிறதுனால ஒரு 700 கிட்ட
இது ஆகுது. அதுக்கு முற்றிலும் நீங்க தான் காரணம் சார். ஆமாம் நாங்கள் தான் சார் காரணம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர் அந்த ஆட்சியில் அறிவிச்சுக்கிறது வந்து 500 யூனிட்டுக்குள்ளே வந்தால் 200 யூனிட் ஃப்ரீன்னு அறிவிச்சுக்கிறாங்க. மேபி இந்த மாதம் வந்து எங்களுக்கு கம்மியாக வரும். அப்போ வந்து எங்களுக்கு அது கம்மியாகணும். ஏன்னா சில பேர் வந்து என்னோட பிரதர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து கம்மியாக இருக்குது 200 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதில் பயன்படுறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்தில் வீட்டில் கூட இருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க இது மாதிரி கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து சில பேர் வந்து சர்ச்சையாக சொல்கிறாங்க, அதிகமாக வருது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த 200 யூனிட் திட்டம் யாருக்கெல்லாம் பயன்படும்? இது வந்து அவசியமா அனாவசியமா நினைக்கிறீங்களா? சார் அவசியம் தான் சார். இப்போ வந்து 100 யூனிட் இருக்குன்னு ஆல்ரெடி இருக்குது. இப்போ 200 யூனிட் போது வந்து இப்போ அது அதிகம். இப்போ 200 யூனிட் அதிகம் தானே. இப்போ 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஜெனரேஷன் ஏற எல்லாருமே ஒரு ஏசி அது மாதிரிலாம் வந்துட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ 200 யூனிட் 300 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களா இப்போ 500 யூனிட் அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே வர அதனால் 500 யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 200 யூனிட் ஃப்ரீனும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்றும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், இப்போ நேரில் சில பேர்கிட்ட பேசுகிறப்பையாக இருக்கட்டும், எனக்கு வந்து அது பயன்படலை, இது தேவையில்லாத திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவங்கவுங்க வந்து சில பேர் வந்து இந்த தேவையில்லாத பேசுறது பரப்புறது வந்து பரப்பிட்டு தான் சார் இருப்பாங்க. அது வந்து நிஜம்னு வந்தால் அவங்க வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் யூஸ்ஃபுல் இருக்கிறதுனால தான் அறிவிச்சிருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்றதுனால தான் நல்ல ஒரு இதுக்காக தான் அவர் அறிவிச்சுக்கிறாரு. ஆமாம் அறிவிச்சிருக்காரு. அதனால நல்ல ஒரு இது திட்டம் தான் அது. அதில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதாவது வந்து பயன்பட்டு தான் சார் இருப்பாங்க. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆட்சி குறை சொல்கிறவங்க சில பேர் திமுக ஆட்சி இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? பைசா தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம காதில் எடுத்துக்கூடாது. நம்மளோட திட்டத்தை அவர் அறிவிச்சுக்கிறார் இல்லையா? அது திட்டம் நல்ல திட்டம். அது வந்து செயல்பட்டு நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்றும் குறை இல்லை சார். நானும் ரீல்ஸ் போடுறவன் தான், எனக்கு தெரியும். இந்த ரீல்ஸ் போகிறது வந்து எல்லாமே வந்து பேமெண்ட் தான். நார்மலாக யாரும் சும்மாலாம் ஒன்றும் போட மாட்டாங்க. ஆதாயம் எல்லாமே யாரும் போட மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் பேமெண்ட் தான் போடுறாங்க ரீல்ஸு. மக்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அது போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சும்மா அவங்க அந்த ரீல்ஸில் கமெண்ட்ஸே நம்ம படிக்கிறோம். அந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து எடுத்து போட்டுடுறாங்க. இவங்க வந்து திமுக சார்பாக நிற்கிற மாதிரியும், அவங்க தான் வந்து ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரியும். சாமானிய மக்கள் யாரும் வந்து ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி தெரில இது வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன்னிங் கவர்மெண்ட்டை வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டிஎம்கே பேக்ரவுண்டில் தான் இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். யாரும் ஒரு சாமானிய மக்கள் யாரும் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டை பற்றி குறை சொல்லி நான் பார்க்கல. இது நான் வந்து ஒன் சைடாக பேசலை, பட் நான் பார்த்ததை சொல்கிறேன். அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எனக்கு யூனிட் ஃப்ரீயாக வரல அப்படின்னு சொல்லி மாற்றி பேசியிருக்காங்களே தவிர, நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு மக்கள் பிரச்சனையை போடலாம். அதை விட்டுட்டு பெய்ட் ப்ரொமோஷன்ற பேரில் வந்து இஷ்டத்துக்குன்னு போடாமல் மக்கள் என்ன டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை போட்டாலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக இப்போ சென்னையில் இருக்கிற மிடில் கிளாஸ் இப்போ தினக்கூலிக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் இந்த திட்டம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 200 யூனிட் ஃப்ரீ. ஆமாம், கண்டிப்பாக அது வந்து பயன்படும் தான். கண்டிப்பாக அவங்க அது கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா பயன்படும். இல்லை அதிகமாக ஏசியாக மேபி ரூரல் ஏரியாஸில் யாரும் ஏசி போட்டு பழக்கம் கிடையாது, ஏசியே கிடையாது, அங்கெல்லாம் ஃபேன் தான். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயன்படும். அது கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரில. இன்னுமே யாரும் வந்து மேபி வெளியே தெரியலையா என்னன்னு தெரியல. இப்போ முன்னாடி பேசினவர் கூட சொன்னார், அது நான் போய் கேட்டு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, எரர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது இன்னும் பயன்பாட்டுக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னும் ஒரு 60 days தான் ஆகுது அவங்க ரன்னிங் கவர்மெண்ட் வந்து. ஸோ இன்னும் ஒரு 6 months போனால் தான் அது வந்து நமக்கு தெரியும். சும்மா 1 month டேட்டா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. 5 years டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ பண்ணுறாங்கன்னு. 6 months ஒரு 60 days வச்சு நம்ம எதுவும் கணிக்க முடியாது. ஸோ ஒரு 6 months போனால் தான் தெரியும் என்ன சிச்சுவேஷன் சொல்லி. இப்போ எங்களுக்கு வந்துட்டு மின்வாரிய அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு அலுவலகம் வந்து சென்னை அரும்பாக்கம் ஏஐ கண்ட்ரோலில் வரும். அங்கே வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நாங்களே சுயமாக வந்து கணக்கீடு பண்ணி எடுத்துன்னு போய் கொடுத்தோம். 60 நாளைக்கு ஒரு தடவை தான் கணக்கீடு பண்ணணும். ஆனால் அவங்க 75 நாள்லாம் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ 75 நாள் கிராஸ் ஆகும்போது அந்த 500 யூனிட் கிராஸ் ஆகிடும். அவங்களுக்கு அது எலிஜிபிள் வராது. 1லேருந்து 100 மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். நான் வந்து சுயமாக கணக்கீடு பண்ணி 62வது நாள் எடுத்துன்னு போய் கொடுத்தேன். எனக்கு என்ட்ரி போட்டு கொடுக்கும் போது அது அப்ளிகபிள் ஆச்சு, அது வந்து பொருந்துது. இதை சில பேர் வந்து நாங்கள் இந்த திட்டத்தால் பயன்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் நினைக்கிறீங்க? ஏங்க அது தாங்க அது பணம் வச்சுன்னுக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க, பயன்படுறாங்க. பணம் இல்லாதவங்க கஷ்டம் தாங்க பட்டுனுக்குறாங்க. இப்போ அது இதனால் இப்போ நஷ்டம் தாங்க. ஏங்க இப்போ எங்கள் வீட்டில் இப்போ எவ்வளோ ஏகப்பட்ட பில்லு எக்ஸ்ட்ரா வருதுங்க. அதை போய் கேட்டால் இல்லைங்க இப்படி தாங்க வரோங்க அப்படின்னு இபி ஆஃபீஸில் சொல்கிறான். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க? என்னங்க கரண்ட் பில் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க? எங்க கரண்ட்டு பில்லு நாங்கள் வந்து இப்போ நான் வாடகை இருக்கிறேன். இப்போ வாடகை மட்டும் நான் இப்போ 500 ரூபாய் கட்டியிருந்து இப்போ நான் 2000 ரூபாய் கட்டுற அளவுக்கு ஆகிட்டாங்க. வந்து 2000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. நானே ரோட்டில் வேலை செஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி தாங்க நான் இப்போ இது பண்ணியிருக்கிறேன்.
இப்போ எங்கன்னா இப்போ ரோட்டு கடையில் வேலை செஞ்சு அங்கே இது பண்ணி இப்போ வந்து அதிகமாகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இவனால தாங்க மக்களுக்கு தொல்லை அதிக கஷ்டம் கொடுக்குதே இவன் தாங்க. இந்த ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? செயலே படலைங்க. எங்கங்க அவன் இப்போ செயல்படுத்துகிறான்? அவன் செயலே படுத்தலைங்க. அவன் எங்கங்க அவன் கோட் ஷூட் போட்டுனாங்க யாருனா வருவாங்க? கோட் ஷூட் போட்டு யாருனா இப்போ சட்டசபைக்கு யாருனா கோட் ஷூட் போட்டு பார்த்துக்கிறீங்களா? என்னங்க யாருங்க பில்கேட்ஸா? கோட் ஷூட் போட்டுன்னு வராங்க. அது எப்படிங்க வரலாம் அவன் அந்த மாதிரி? அதெல்லாம் எவ்வளோ பேர் தவறுங்க. முதல்ல அவனை ஆட்சி விட்டுமா அவன் இந்த ஆட்சியே கலையணுங்க. விடுங்க இந்த ஆட்சி. இந்த ஆளுங்கனால தான் நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு 1,60,60,000 கோடி கடன் இருக்கு. என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, மின் உற்பத்தியை எப்படி தனியார் மயமாக்குனீங்களோ மின் பராமரிப்பும் தனியார் மயம் கொண்டு போங்க. நிர்வாகத்தை மட்டும் நீங்க வச்சுங்க. நிர்வாக பிரிவு மட்டும் அரசின் கையில் இருக்கட்டும். அதனுடைய களப்பணி இருக்கு இல்லையா, வீட்டுக்கு பண்றது, ஏஐ கண்ட்ரோலுக்கு முக்கால்வாசி கொடுக்காதீங்க. ஊழலின் ஊற்றக்கண்ணு அங்கே தான் இருக்கு. ஊழலின் ஊற்றக்கண்ணு எங்கே இருக்குன்னா ஏஐலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கீழேருந்து. அந்த மாதிரி செக்ஷனை ப்ரைவேட் ஆக்கிடுங்க. இப்போ பிஎஸ்என்எலுக்கு என்ன நிலைமை இருக்கு இன்னைக்கு வந்துட்டு தொலைத்தொடர்பு வந்து எளிதில் கிடைக்கிற மாதிரி, மின்சாரமும் எளிதில் கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணணும்னா களப்பணியை மட்டும் மின் பகிர்வை வந்து தனியார் மயம் ஆக்கிடுங்க. மின் உற்பத்தி எப்படி தனியார் மயமோ மின் பகிர்வு தனியார் மயம். ஆனால் நிர்வாகத்தை மட்டும் அரசு செலுத்துச்சுன்னா இவ்வளோ கடன் சுமை இருக்காது. 1,60,60,000 கோடி கடன் இருக்கு. இதுக்கு மாதம் வட்டி கட்டியிருக்கு. அரசு வந்து இடைக்கால பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கு. இப்பயும் அதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்களுக்கு நிர்வாக செலவு அதிகமாகுது. அந்த அளவுக்கு வருவாய் இருக்கு, நிர்வாக செலவு இருக்கு, கடனும் இருக்கு. தனியார் மயமாகம் தான் நிரந்தர தீர்வு. முற்றிலும் இதுலேருந்து வெளியே வரலாம். 5 ஆண்டுக்குள்ள முற்றிலும் வெளியே வரலாம். நல்லா நிர்வாகம் பண்ணால் வெளியில் வந்துடலாம். ஆனால் இந்த களப்பணி சில விஷயங்கள் வந்து தனியார் மயமாகணும். இதில் வந்து தனியார் மயமாகனாதான், ஒரு போட்டி உருவாக்கினாதான் அரசு வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இதுக்கு உதாரணம் பிஎஸ்என்எல் கையில் வச்சுக்கலாம். பிஎஸ்என்எல் நிலைமை இன்னைக்கு என்ன? பொதுமக்களுக்கு தொலைத்தொடர்பு துறை எவ்வளோ எளிதில் கிடைக்கிறது இல்லைங்களா? ஒரு காலத்தில் டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்கினோம்னா 5 வருஷம் வெயிட் பண்ணோம். இன்னைக்கு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை மின்சார வாரியமும் தனியார் மயமாக்கணும். ஆக்கினா இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அரசு இதை வந்து திரும்ப இந்த நிமிஷம் வர இருக்கிற கடன் பிரச்சனை வெளியே வரணும்னா தனியார் மயமாகணும் தான் நிரந்தர தீர்வு. வேற வழியே கிடையாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.